Taste the Daily. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையோரம் அகற்றப்படாமல் கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகள். சென்னை மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரி வலியுறுத்தல். திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரளாவின் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை அடுத்து கழிவுகளை அள்ளிச் செல்லும் கேரளா. பல்வேறு தரப்பிலிருந்து குட்டு விழுந்ததால் குப்பைகளை அள்ளும் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம். கோவையில் பள்ளிக்கு அழைத்துச் செல்வதாக கூறி மாணவியை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளை வெளியில் அனுப்பவே அச்சப்படும் நிலை உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிறுமியின் வளர்ப்பு தந்தை போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. மதுரையில் பள்ளி மாணவியிடம் தவறாக நடந்து கொண்ட மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலருக்கு தர்ம அடி கொடுத்த மாணவியின் உறவினர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவலர்களே பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை கோயம்பேடு அருகே மெத்தபெட்ரமைன் போதைப் பொருள் விற்பனை செய்த 3 பேர் சிக்கினர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு கண் துடைப்பு நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மீனம்பாக்கத்தில் 379 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் கடத்தி வந்த 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தல் விற்பனை அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டில் 30,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவுடன் பெண் உள்ளிட்ட 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஹான்ஸ் உள்ளிட்ட குட்கா பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் கூட தவறான பாதையில் செல்லும் அளவிற்கு போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை எண்ணூர் பகுதியில் சாலையோரம் வந்த நபரை அரிவாளால் வெட்டி பணத்தை பறித்த 6 பேர் கொண்ட கும்பல் பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற போது பொதுமக்கள் கல்லால் அடித்ததால் தப்பி ஓட்டம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பட்ட பகலில் ஸ்ப்ரே அடித்து இளைஞரிடம் 30 லட்சம் வழிப்பறி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் துணிகர சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் சிக்கினர். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சட்டவிரோத சம்பவம் சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் யானை தந்தங்களை விற்பனை செய்யவிருந்த 7 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையத்திலிருந்து 1800 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரேஷன் அரிசி கடத்திய இருவரை மடக்கி பிடித்த பொதுமக்கள். ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவத்திற்கு துணை போகும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டத்தில் டெங்கு உட்பட மர்ம காய்ச்சல்களால் அதிகரித்து வரும் நிலையில் உண்ணி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை மக்கள் அஞ்ச வேண்டாம் என வாய்ப்பந்தல் போடுவதை நிறுத்திவிட்டு மாவட்டம் முழுவதும் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. அடிக்கடி ஏற்படும் ஷட்டர் பழுதால் 2 ஆண்டுகளாக நிரம்பாமல் இருக்கும் மேகரை அடவி நயினார் அணை. திமுக ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழகத்தில் 53 லட்சம் ஹெக்டேராக இருந்த விவசாய நிலங்களின் பரப்பளவு தற்போது 48 லட்சம் ஹெக்டேராக குறைந்துள்ளது. சென்னை, புதுவை, கோவை மற்றும் மதுரை நகரங்களை சுற்றியுள்ள மாவட்டங்களில் விளைநிலங்கள் பெருமளவு குறைந்துள்ளன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் சாய்ந்து முளைவிட்டதால் விவசாயிகள் வேதனை. தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள தவிட்டுப்பாளையம் பகுதியில் பெய்த மழையால் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 4 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கோரைப்புல் சேதம். சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி. தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் தொழில்துறை வளாகம் அமைப்பதற்காக 2000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராத அவலம். விவசாய நிலங்களை விடாப்பிடியாக பறிக்கும் அரசு அதில் திட்டமிட்டபடி பணிகளை செய்யாமல் அரசு பணத்தை வீணடிப்பதாக விவசாயிகள் வேதனை. மதுரை அருகே மயானத்திற்கு செல்ல பாதை வசதியின்றி இடுப்பளவு தண்ணீரில் சடலத்தை சுமந்து செல்லும் அவலம். மாவட்ட நிர்வாகம் பாதை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் குள்ளனூர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. திமுக ஆட்சியில் தண்ணீர் செல்லும் பாதை ஆக்கிரமிக்கப்பட்டதால் தண்ணீர் குடியிருப்பில் புகுந்ததாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, நெல்லை, விழுப்புரம் உட்பட 8 மாவட்டங்களில் இயல்பை விட 50% அதிகமாக மழை பெய்திருப்பதாக தகவல். அதிக மழை பெய்தும் ஸ்டாலின் அரசு நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்தாததால் பல ஏரிகள் வறண்டு கிடப்பதாக விவசாயிகள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் தோல் தொழிற்சாலை கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் துர்நாற்றம் நுரையுடன் பொங்கி வரும் தண்ணீர். உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தீய சக்தி அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பைன் மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். 24 மற்றும் 25 ஆகிய தேதியில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் ஆனந்த குளியலிட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம்.